ஹலோ எவ்ரிவன், என் பேர் சஹாஷ் அண்ட் வெல்கம் டு சஹாஷ் சேனல். நான் டே டூவில் போன இடம் தான் வந்து பானா ஹில்ஸ், த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ் இன் வியட்நாம். ஓகேங்க. பானா ஹில்ஸ் போகிற வழி, அதாவது நீங்கள் பானா ஹில்ஸ் போகிறதுக்கு வந்து மல்டிபிள் கேபிள் கார்ஸ் ஏறி தாங்க போனோம். ஸோ இந்த கேபிள் கார் ஏறுறதுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்கும். எனக்கு எப்படி வந்து தமிழ் சினிமா டேரக்டர்ஸ்லாம் இந்த இடத்த விட்டு வச்சுருக்காங்கன்னே தெரில. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபைனஸ்ட் பிளேஸ் டு டேக் மூவிஸ் தாங்க நான் சொல்லுவேன். தமிழில் வந்து கண்டிப்பாக ஒரு 100 படமாச்சும் இங்கே எடுத்திருப்பாங்கன்றது எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் நாங்கள் போய் பார்த்ததுல எந்த படத்தையும் எங்களால் ரிலேட் பண்ண முடியல. நீங்கள் ஏதாவது தமிழ் படம் இங்கே எடுத்திருந்தாங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இப்போ கேபிள் கார் ஏறுறதுக்காக பானா ஹில்ஸ் அந்த பாத்வேக்கு போயிட்டுருக்கோம். ஸோ கேபிள் கார் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த கேபிள் காரை பற்றி இப்போ சஹாஷ் உனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணு. த வேர்ல்டுலே மோஸ்ட் லாங்கஸ்ட் ரிக்வர் இதான், வித் அ லென்த் ஆஃப் 5,771.61 meters. That is 5 kilometers, 771 kilometers. மீட்டர் சாரி. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் கார் வந்து 4 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து கன்சிக்யூட்டிவாக அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஒன்லி கேபிள் கார் டு செட் 4 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் சைமல்டேனியஸ்லி. அண்ட் ஒரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப வியட்நாமில் என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா, எதுக்குமே வந்து ஒரு க்யூவே கிடையாதுங்க. நீங்கள் வந்து வெயிட்டிங் டைம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் டக்குன்னு போனோம், உடனே நாங்கள் வந்து கேபிள் கார் ஏறிட்டோம். ஸோ இந்த கேபிள் கார் வந்து வியூஸ் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்மவே அழகாக இருக்கும். ஒரு சில இடத்துல அருவிஸ் இருக்கும், ஒரு சில இடத்துல வந்து மலை காடு பகுதி அதெல்லாம் இருக்கும். ஸோ ரொம்பவே அழகாக வந்து இந்த கேபிள் கார் சிஸ்டம் இருந்துச்சுங்க. அண்ட் இந்த கேபிள் காரை வந்து யார் வந்து வியட்நாமுக்கு கட்டி கொடுத்தா அப்படின்னு பார்த்தோன்னா சுவிட்சர்லாண்ட் தான். சுவிட்சர்லாண்ட் தான் வந்து இந்த கேபிள் கார் இது எல்லாத்தையுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய கேபிள் காரை இவ்வளோ ஒரு டீப்பான ஒரு மவுண்டெயின் அண்ட் கீழே ஃபாரஸ்ட் அண்ட் திஸ் இஸ் த ஒன்லி வே டு ரீச் பானா ஹில்ஸுங்கும் போது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்கன்றதை நினைக்கும் போதே ரொம்ப ஒரு வியப்பாக தாங்க இருக்குது. அடுத்ததாக நாங்கள் போன இடம் வந்து உங்கள் எல்லாருக்குமே ஃபேமஸ், வியட்நாம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர அந்த கோல்டன் பிரிட்ஜ் தான். சகாஷ் இதை பற்றி கொஞ்சம் சொல்ல. யூனிக் பாயிண்ட் ஆஃப் கோல்டன் பிரிட்ஜ் அதோட ஆர்கிடெக்சர் தான். ஆர்கிடெக்சர் கேட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, த கான்ட்ராஸ்ட் பிட்வீன் த எலகண்ட் கர்வ் அண்ட் ஜாயின்ஸ் ஹோல்டிங் த பிரிட்ஜ். அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதை பார்க்க. அட்லீஸ்ட் கோல்டன் பிரிட்ஜெலாம் இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸ் டெஸ்டினேஷனாக அதுதான் இருக்குது. அடுத்ததான் நாங்கள் போன இடம் வந்து ரோஸ் கார்டன். அந்த கார்டன் ஏரியா 3 கார்டன் ஏரியாஸ் இருக்கும். ஸோ மல்டிபிள் ஃப்ளவர்ஸ் எல்லாம் சுற்றி ரொம்பவே அழகாக வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்த வந்து எப்படி ஷங்கர் மிஸ் பண்ணாருன்னு தெரில அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் போகும்போது ரொம்பவே மிஸ்டியாக, இன்ஃபேக்ட் ரெயின் இருந்துச்சுங்க. நான் டே 1 ஐட்டனரியில் சொன்ன மாதிரியே தனாங்கில் நீங்கள் ஸ்டே பண்ணி பானா ஹில்ஸ் அண்ட் ஃபஸ்ட் டே நான் ட்ராகன் பிரிட்ஜ் எல்லாம் கவர் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக வந்து நீங்கள் வெதர் ஜாக்கெட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அண்ட் ரெயின் கோட்ஸ், நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ரெயின் கோட்ஸ் நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அக்டோபர் டு ஏப்ரல் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், அதுதாங்க அங்கே வின்டர் சீசன், எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ரெயின் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ரெயின் கோட்ஸ், டிரான்ஸ்பரண்ட் ரெயின் கோட்ஸ், பிகாஸ் நீங்கள் கண்டிப்பாக பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க, அதெல்லாம் வந்து பிக்சரில் தெரியணும்னா டிரான்ஸ்பரண்ட் ரெயின் கோட்ஸ் வாங்கிக்கோங்க, வெதர் ஜாக்கெட்ஸ் வாங்கிக்கோங்க, ஹூடியோட கவர் பண்ணிக்கோங்க, ஸோ தட் உங்களுக்கு கோல்டு பிடிக்காமல் இருக்கும். ஸோ இந்த பானா ஹில்ஸ் வந்து பயங்கர மிஸ்ட்டு கவராக இருக்கிறதுனால ஒரு கிளியர் வியூவை எங்களால் பார்க்க முடியல. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களால் வந்து நல்ல வியூவை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். சம்மரில் போனீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா இடமே செம்மையாக தெரியும். ஆனால் சம்மரில் பிரச்சனை என்னென்னா, நம்ம ஊர் வெயிலோட காட்டுன்னு காட்டுவாங்க, 45 டிகிரி இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்துப்போங்க. ஸோ அண்ட் ரெயின்லேயுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக தான் இருந்துச்சு இந்த இடம். நான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட், நான் பல கண்ட்ரீஸ், பலன்னு சொல்ல முடியாது, ஒரு சில கண்ட்ரீஸ் விசிட் பண்ணியிருக்கேன். அந்த கண்ட்ரீஸில் எல்லாமே இல்லாத ஒரு சிறப்பு அம்சமாக ஒரு அழகான ஆர்கிடெக்சர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் வில்லேஜாக இருக்கட்டும், இங்கே வந்து நீங்கள் இருக்கிற இடங்கள்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் இருக்குது, ஃபேண்டசி பார்க் இருக்குது, கோல்டன் பிரிட்ஜ் இருக்குது, கார்டன் ஏரியா இருக்குது. இது எல்லாமே வந்து நீங்கள் கேபிள் கார் கனெக்டடாக இருக்குது. ஸோ ஒரு இடத்துலையுமே நீங்கள் நடந்து போய் அழகாக பார்க்கலாம். ஸோ நாங்கள் அடுத்ததாக போன இடம் வந்து ஃபேண்டசி பார்க்குங்க. ஃபேண்டசி பார்க் வந்து இண்டோர்லேயும் இருக்குது, அவுட்டோர்லேயும் இருக்குது. சஹாஷ், நீ ஃபேண்டசி பார்க்கை பற்றி கொஞ்சம் சொல்ல. இப்போ நாங்கள் போன ஃபேண்டசி பார்க்கில் 3 ஸ்டேஜ் இருக்குது. அது எனக்கு ஃபேவரட்டானது என்னதுன்னா வந்து கேமிங் ஏரியா தாங்க. ஸோ அவுட்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஆல்பைன் கோஸ்டர் ரைட்ஸ் அந்த மாதிரி